தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மாபெரும் இலக்கிய பயணமான, இலக்கிய பணியான, இலக்கிய நோக்கமான, இலக்கிய தொடர் ஓட்டமான, இலக்கிய பதியமான இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் பெருமையோடு இணைய வாயிலாக நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தோழர்களே. இந்த பயணம் என்பது முதலாவதாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா கு. அழகிரிசாமி அவர்களுடைய சிறுகதையை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு, இதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், ஒரு நூற்றாண்டு கண்ட ஆளுமையினுடைய படைப்புகளில் குறிப்பாக ஒரு தலைப்பின் கீழ் பயணிப்பது என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் சிறுகதையை மட்டும் எடுத்து பயணிக்க ஆரம்பித்தோம் தோழமைகளே. அப்படி நிறைவு செய்துவிட்டு இரண்டாவதாக பொது உடைமை சிந்தனையாளர் வாழுகின்ற பொழுது படைப்பு ஒன்றாகவும் தன்னுடைய வாழ்க்கை ஒன்றாகவும் வாழாமல் படைப்பையும் வாழ்க்கையும் இரண்டு கண்களாக வைத்து வாழ்ந்த மகத்தான மனிதன் தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கதை சொல்லி வாயிலாக கேட்டு இன்றைக்கு 23ஆம் நாள் நிகழ்வில் நாம் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. தமிழொலி என்கிற அற்புதமான மனிதன் வறுமை நிலையிலும் தமிழொலி என்பது காப்பியங்களை தமிழுக்கு தந்திருக்கிறார் என்றால் யோசித்து பார்க்கவே அதிசயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. வறுமையில் உழண்டு வறுமையிலே வாழ்ந்த அந்த மனிதன் எப்படி இவ்வளவு அற்புதமான படைப்புகளை தர முடியும் என்றால், அவனுடைய வாழ்க்கைக்குத்தான் வறுமை இருந்ததே தவிர அவனுடைய எண்ணத்திற்கு வறுமை இல்லை. காரணம், அவன் வர்க்க போராட்டங்களை பேசியதால் இந்திய சமூகம் சாதிகளால் பிளவுபட்டு கிடக்கிறது என்கிற சிந்தனை எழுந்ததால், பொது உடைமை இயக்கத்தால் தான் இதற்கு தீர்வு காண முடியும் என்று யோசித்த மகத்தான மனிதன் தமிழொலி. வர்க்க போராட்டத்திலும் உறுதியாக இருந்தார். கண்ணெதிரே நடந்த அல்லது கண்ணெதிரே ஏற்பட்ட அல்லது கண்ணதுக்கு எதிரே யாராலும் தடுக்க முடியாத சாதிய சமூக ஒடுக்குமுறை அவலங்களை தன் படைப்புகளில் கொண்டு வந்தார். இதுதான் தமிழொலியினுடைய தனித்துடு. நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள் என்ற நிலையில் நாம் தேடுகின்ற பொழுது தமிழொலி முன்னோக்கி இருக்கிறார் என்றால், அவர் தந்த படைப்புகளும் அவர் தந்த சிந்தனைகளும் அவர் தந்த வாழ்க்கையும் தான் இதற்கு காரணம். இன்றைக்கு பொது உடைமை இயக்கங்கள் அவருடைய படைப்புகளை எடுத்திருந்தாலும் கூட, எல்லா இயக்கங்களும் எல்லா இலக்கிய அமைப்புகளும் இவருடைய படைப்புகளை முன்னோக்கி செல்ல வேண்டும். காரணம், இந்திய தேசம் என்பது பெரும்பான்மையாக வறுமையும் ஏழ்மையும் சூழ்ந்ததாகவே இருப்பதாகவே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அடித்தட்டு மக்களின் வாழ்வியலை பேசிய மகத்தான மனிதனுடைய படைப்புகளில் இன்றைக்கு நீதி என்கிற சிறுகதையை நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் சு. பிரபாவதி அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு பயணிக்க இருக்கிறார் தோழமைகளே. இவர் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் நடத்திய கு. அழகிரிசாமி ஐயா அவர்களுடைய கதைகளில் முன்பு கதை சொன்ன பேராளர் ஆவார். புதுவை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் சிறப்பு நிலையில் அவருடைய ஆய்வேடை ஒப்படைப்பு செய்திருக்கிறார் பெருமக்களே. அவர் முதுநிலை முனைவர் பட்டம் பெற்றது மட்டுமல்லாமல் முதுநிலை பட்டப்படிப்புகள் பல்வேறு பட்டங்களை அவர் பெற்றிருக்கிறார். பிரெஞ்சு மொழி, அதிலே பட்டப்படிப்பில் இருக்கக்கூடிய நிலை 1, நிலை 2 இப்படியெல்லாம் படித்து, சுவடியல் படித்து, பதிப்பியல் படித்து, கணினி பதிப்பு படித்து பல்வேறு நிலைகளில் அவர் படித்திருக்கிறார். நல்ல ஆய்வாளர். அவர் முனைவர் பட்ட ஆய்வு தலைப்பை பார்த்தால் சித்திரக்கதை மொழியும் சமூகம் என்கிற தலைப்பில் அவர் முனைவர் பட்ட மேலாய்வு செய்திருக்கிறார். மிகப்பெரிய சிறப்பு. முனைவர் பட்ட ஆய்வை தமிழ் சிறுகதை வரலாறு என்கிற தலைப்பின் கீழ் செய்த பேராசிரியர் தன்னுடைய முதுநிலை முனைவர் பட்ட மேலாய்வையும் அதோடு தொடர்புடைய தலைப்பின் கீழ் நிறைவு செய்திருக்கிறார் பெருமக்களே. தற்பொழுது அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொளத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணிந்து வரக்கூடிய நம்முடைய பேராசிரியர் அவர்
பாண்டிச்சேரியில் மத்திய பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பொழுது பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் வெளிநாட்டினருக்கு பேச்சு தமிழ், ஸ்போக்கன் தமிழ் வகுப்பெடுத்த ஆளுமை ஆவார். அவர் தமிழ் சித்திரக்கதை என்கிற தலைப்பின் கீழ் ஒரு உருவாக்கும் வாழ்க்கை வரலாறு என்கிற நூலை அவர் வெளியீடு செய்திருக்கிறார். அவர் பல்வேறு பதிப்பு பணிகளிலும் இருந்திருக்கிறார். திருமால் 10 பதிகம், மாற்று வெள்ளி ஆய்வுதல் என பதிப்பித்தார். பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அவை போல் மட்டுமல்லாது புத்தகங்களிலும் அவருடைய ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்திருக்கிறது. பல்வேறு தலைப்பின் கீழ் எண்ணில் அடங்காதவை வந்திருக்கிறது. அவை மட்டுமல்லாது எனக்கு பிடித்த விஷயம், அவர் ஒரு மிகப்பெரிய சிறந்த சொற்பொழிவாளராக அந்த தலைப்புகளை எல்லாம் பார்த்தால் நாமே நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றமே ஒரு நாள் தனியாக கூப்பிட்டு இந்த இணைய வழி வாயிலாக அவருடைய தனி சொற்பொழிகளை நிகழ்த்தலாம் என்கிற அடிப்படையில் அவருடைய தலைப்புகள் எல்லாம் நாம் பார்த்தோம். கருத்தரங்கில் வாசிக்கப்பட்ட கட்டுரைகள் அவர் நேரடியாக கலந்து கொண்டு 17க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை நேரடியாக கலந்து கொண்டு வாசித்தது மட்டுமல்லாமல் பல்வேறு பயிலரங்குகள், பல்வேறு திறன் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இவையெல்லாம் கலந்து கொண்ட இவர் நல்ல வண்ணம் வாழலாம் சைவ இலக்கிய சிந்தனைகள் என்கிற தலைப்பின் கீழ் நடைபெற்ற 21 நாள் இணையவழி புத்தொழி பயிற்சியில் கலந்து கொண்ட பேராசிரியர் சு பிரபாவதி அம்மா அவர்கள் முதுமுனைவர், பேராசிரியர் முதுமுனைவர் சு பிரபாவதி அம்மா அவர்கள் நம்முடைய பொது உடைமை போராளி, பொது உடைமை சிந்தனையாளர், தமிழொலி அவர்களுடைய சிறுகதையான நீதி என்கிற சிறுகதையை கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார். தோழமையே வருக, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை தருக. நன்றி நன்றி ஐயா, மகிழ்ச்சி. மறுபடியும் ஒரு தடவை என்னை பற்றி நானே இந்த அமைப்பின் மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மகிழ்ச்சி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் தலைவர் அவர்களுக்கும் அப்புறம் கணபதி இளங்கோ ஐயா அவர்களுக்கும் முதல்ல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு என்னுடைய குரல் சத்தம் போதுமான்னு கேட்டுக்கிறேன். ஓகேவா? நல்லா சத்தமா கேக்குதுங்களா நான் பேசுறது? சரிங்க ஐயா. சரி, கவிஞர் தமிழ்வழி பத்தியான ஒரு பாடத்திட்டம் நான் இந்த கல்லூரிக்கு பாடம் நடத்த வரும் பொழுது எங்களுடைய இளங்கலை பாடத்திட்டத்துல சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளங்கலை பொதுத்தமிழ் பாடத்திட்டத்துல ஒரு கவிதை, கவிஞர் தமிழ்வழியினுடைய ஒரு கவிதை வந்து பாடமா இருக்கு. அது வந்து மீன்கள். நிறைய பேர் வந்து இந்த கவிதையை படிக்கிறதுக்கு முன்னாடி மீன்கள் அப்படின்னா என்ன நினைச்சோம்னா, நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய மீன்களை பத்தி தான் கவிதை எழுதியிருப்பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சோம். அதுலயே ஒரு மாற்று சிந்தனையா அது விண்மீன்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கவிதையா இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம விண்மீன்களை அழகியலா பார்த்த பார்வையை மாற்றி அதற்குள்ளார மக்களுடைய வறுமையையும் அவங்க இந்த அதிகாரத்துக்கு எதிராக எப்படியெல்லாம் ஒடுக்கப்படுறாங்க, அதுல இருந்து விடுபடணும்னு எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு சிந்தனையை விதைச்ச கவிஞர் தமிழொலியினுடைய இந்த சிறுகதையை சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த கதையும் கூட நான் ஏன் தேர்வு செய்தேன்னா, இது ரொம்ப நம்ம பொதுவா நீதி அப்படின்றது எதை வச்சு நம்ம நிர்ணயம் பண்றோம், எது வந்து சரியான நீதி? இது காலங்காலமா வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கதை சொல்லும்போது, நான் சித்திரக்கதைகள் பத்தி ஆய்வு செய்ததுனால இந்த ஒரு சின்ன அறிமுகத்தோட நான் இதுக்கு போலான்னு நினைக்கிறேன். காலங்காலமா குழந்தைங்களுக்கு நம்ம நீதி கதைகளை சொல்லிட்டு இருக்கிறோம். எந்த கதை சொன்னாலும் மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு ஒண்ணு கடைசியா ஒண்ணு போடுறோம். அந்த நீதி எதை வச்சு நம்ம நிர்ணயம் பண்றோம் அப்படின்னா, அத வந்து இந்த கதையை வச்சு நம்ம எப்படி சொல்ல முடியும்னா, அதிகாரமும் அந்த பொருளாதாரமும் தான் நீதியை நிர்ணயிக்கின்றது அப்படின்ற அந்த விஷயத்த இந்த கதைக்குள்ளார ஒரு விமர்சன பூர்வமா அவர் இந்த கதையை நகர்த்திட்டு போறத நான் உணர்றேன். இனி இந்த கதைக்குள்ளார நம்ம போயிடலாம். கதையினுடைய தலைப்பு வந்து நீதி. இது வந்து இந்த கதை வந்து எப்படி நகர்த்தப்படுதுன்னா, ஒரு நடந்த முடிந்த விஷயத்த ஒரு நிகழ்வுகளை ஒருவர் நினைச்சு பாக்குறாரு. எது நீதியா இருக்குது, எப்படி இந்த நீதி வந்து முடிவு செய்யப்பட்டுச்சு அப்படின்றத ஒரு மிராசுதாரருடைய மகன் நினைச்சு பாக்குறாரு. அந்த நிகழ்ச்சிகளை பூரா வரிசையா நினைச்சு பாக்குறாரு. அதுதான் இந்த கதை. இப்ப இப்படிதான் அந்த கதை தொடங்குது. அன்னைக்குதான் அவனை நான் முதல்ல சந்திச்சேன். ஒரு இரு முறைகள் தான் நான் அவனை பார்த்திருக்கிறேன். ஆனா அவன் கூட நான் பேசுறது இல்ல. ஏன்னா பேசுற அளவுக்கு முக்கியமான நபர் அவன் இல்ல. இந்த இடத்துல வந்து இந்த கதையை வாசிக்கும் பொழுது அந்த பிரதியில அவர் எப்படி எழுதியிருக்கிறார்னா, பேசும் அளவுக்கு அப்படின்னு தொடர் புள்ளிகளை வச்சுக்கிட்டு ஒரு கேள்விக்குறி போட்டிருப்பாரு. பேசும் அளவுக்கு ஒரு முக்கியமான நபர் இல்ல அவன். ஆனா அவனை 2, 3 தடவை நான் பார்த்திருக்கேன்.
அநேகமா எங்களுடைய கிராமத்துல எல்லாருக்குமே அவனுடைய பெயர் தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா, அவனுடைய பேர் வந்து தச்சுவேல தங்கசாமி. அப்படிதான் அவன எல்லாருமே கூப்பிடுறது வழக்கம். தொழிலு, பேரு இது 2மே வந்து இந்த தராசு இருக்கு இல்லையா? துலாபாரம்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி தெரியுது தானே! அப்படின்னு நம்மள நோக்கி கேள்வி கேட்கிறாரு ஆசிரியர். இந்த தொழிலும், பெயரும் சேர்ந்து இருக்கிறது ஒரு துலாபாரம் மாரி தெரியுது இல்லையா? முதலியார், நாயுடு, ரெட்டி அப்படியெல்லாம் ஒட்டிக்கிறத விட, இந்த தொழில் பெயரால கூப்பிடுறது வந்து ரொம்ப பொருத்தமா தான் இருக்குல்ல? அப்படின்னு சொல்றாரு. தச்சுவேல தங்கசாமி, இரும்பு பற்ற ஏகாம்பரம் இந்த மாதிரி பேர்லாம் பாருங்களேன். இந்த பேர பார்த்துட்டு கூடவே மிராசுதாரர் வேதநாயகம். இந்த பேர்ல உள்ள பட்டத்த விட, மேல சொன்னேன் இல்லையா? தச்சுவேல தங்கசாமி, இரும்பு பற்ற வேதநாயகம். இந்த பேரெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இதுல காட்டியிருக்கிற இந்த பட்டங்கள்லாம், இந்த சமூகத்துல பயன்படக்கூடிய இந்த மனிதர்களுடைய உழைப்பையும், அதனுடைய பெருமையும் நமக்கு உணர்த்துது இல்லையா? அப்படின்ற அந்த பெயர் ஆய்வுக்குள்ளார அந்த கதாபாத்திரமாக இருந்து இந்த கதையாசிரியர் சொல்றார். என்னுடைய எண்ணம் என்ன எங்கெங்கேயோ இழுத்துட்டே போயிடுச்சு. நான் ஒரு மிராசுதாரர் மகனா இருந்துகிட்டு, எனக்கு கீழ்ப்பட்டவங்களுடைய பெயர்கள்ல இந்த மாதிரி இனிமை காண்றேனே! இதை என்னுடைய அப்பா வந்து வேதநாயகம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, "டேய் கொல்லனுக்கு பொறந்த பயலே!" அப்படின்னு என்ன திட்டுறது மட்டும் இல்ல, கூடவே சேர்த்து எங்க அம்மாவையும் திட்டுவாரு. நல்ல காலம். நான் நினைக்கிறது எதையும் வெளிய சொல்றதில்ல. காரணம் என்னன்னா, நான் நினைக்கிறதெல்லாம் வெளிய சொல்லிட்டேன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் பொறந்த இடத்துக்கு உரிய பெருமைய இழக்கணும். ஏன்னா, நான் ஒரு பெரிய பணக்காரன். இந்த பணக்காரன்ற அந்த பெருமைய இழந்து, என்னுடைய குலத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களோட எப்படியாவது உறவு கொள்ளணும். அப்படிதான் என்னுடைய ஆசை. அதுக்காக தான் நான் அவங்களோட சேர்றேன். அவங்கள பத்தியாக யோசிக்கிறேன். இது எதுவுமே யோசனையோட நிறுத்திக்கிறேன். நல்ல வேளை நான் வெளிய சொல்லல. வெளிய சொன்னேன்னா, என்னுடைய அப்பா என்ன வந்து திட்டுவாரு. என்ன மட்டும் இல்ல, என்னுடைய அம்மாவையும் சேர்த்து திட்டுவாரு. இதுதான் எல்லாத்தையுமே நான் மனசுக்குள்ள நெனச்சுக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு அவரு சொல்லிக்கிறாரு. அப்ப அந்த சமயத்துல தான், "என்னங்க என்ன தெரியலீங்களா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த தச்சுவேல தங்கசாமி என்னோட எதிர்ல வந்து நிக்கிறான். என்னுடைய உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு. அவ்ளோ 60 வயசான அந்த கிழவன், அவரு எங்க 20 வயசா இருக்கிற இளைஞனா இருக்கிற நான் எங்க? என்னுடைய முன்னாடி வந்து நின்னுகிட்டு அந்த கிழவன் கை கட்டி நிக்கிறதா? என்னுடைய அப்பாவினுடைய முன்னாடி நான் நிக்கிற மாதிரி அவரு என் முன்னாடி கை கட்டி நிக்கிறாரு. என்னுடைய அப்பா என்னுடைய தந்தை அவனுக்கு மகன் போலவும், நான் அவனுக்கு பேரன் போலவும் இருக்கிற நிலையில, அவ்ளோ வயதான அந்த நபர் எனக்கு முன்னாடி வந்து கை கட்டி நிக்கிறாரு. நிக்கிறாருன்னு அவரு இந்த கதையில சொல்லல. நான் சொல்றேன். இருக்கிறான். இவன் அப்படிதான் இந்த கதைக்குள்ளார வருது. அவரே யோசிக்கிறாரு. நான் ஏன் வந்து பொருளாதாரம் ஒரு மனிதனுடைய மரியாதையை எப்படியெல்லாம் வந்து அ நிலைப்படுத்துது. ஒரு ஒரு கட்டத்துல ஒரு ஒரு படிநிலைகள்ல வைக்குது அப்படின்றதையும் இந்த கதைக்குள்ளாரயே நீங்க இழையோடி இருக்கும். அதையும் நீங்க கவனிக்கலாம். அவர பார்க்கறதுக்கு அந்த த த தச்சுவேலை தங்கசாமிய பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, நரைச்ச முடி. அப்படியே கண்ணுல 2ம் குழி விழுந்து போயிருக்கு. அவனுடைய கைகள் எல்லாமே இளைச்சு போயிருக்கு. அந்த இளைச்சு இருந்தாலும் வைரம் பாய்ந்த கைகளாக இருக்கு. ஏன்னா உழைக்கிற கை வைரம் பாய்ந்த கைகளாக இருக்குது. அதோட அவருடைய வயிறு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஊருனுடைய பெருமைய பேசி, பேசி, பேசி ஒட்டிப்போன வயிறா இருக்குது. ஒரு கணம் அவர பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திகைப்பாயிடுச்சு. அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு, "என்ன தங்கசாமி உன்னையா தெரியாது?" அப்படின்னு ரொம்ப கம்பீரமா கேட்டேன். "என்ன இருந்தாலும் நான் மிராசுதாரர் பையன் இல்லையா?" உடனே அவன், "இல்லைங்க ஐயா, நீங்க சின்னஞ்சிறுசுல பட்டணம் பூட்டீங்க. அங்கேயே ரொம்ப நாளா இருந்துட்டு இப்பதான் திடீர்னு வந்திருக்கீங்க. என்ன அடையாளம் தெரியும்னு நான் நினைக்கலைங்க ஐயா. படிப்பு முடிஞ்சுதுங்களா?" அப்படின்னு பாசம் ததும்ப ததும்ப கேட்டான் தங்கசாமி. "ம். அந்த கடமை முடிஞ்சுது. என்ன படிப்பு?" அப்படின்னு நான் ரொம்ப சலிச்சுக்கிட்டே தான் சொன்னேன். படிச்சு பட்டம் வாங்குறதுக்கு மேல ஏதோ ஒரு அரிய காரியத்த செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தத்துவவாதிகள் மாதிரி தான் நானும். அப்படியே நடிச்சுக்கிட்டேன். பெரும்பாலும் என்ன மாதிரி பணக்கார பசங்க, என் கூட படிச்ச பசங்க எல்லாருமே இந்த தோரணையில தான் பேசுவாங்க. அப்படி அவங்க பேசும்போது எங்கள யாராவது பார்த்தாங்கன்னா, மறுபடியும் இந்த உலகத்துல ஒரு புத்தர் தோன்றிட்டாரு அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி எங்களுடைய பேச்சு இருக்கும். அன்னைக்கு தங்கசாமியும் நான் பேசுனத கேட்டு அப்படிதான் நெனச்சிருக்கணும். என்னங்க அப்படி எளப்பமா சொல்லிட்டீங்க? கல்வி தானங்களே கண்ணு. பணம் என்னங்க? இருக்கும், போவும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குன்னு பசுமரத்துல அறிஞ்ச மாதிரி பாடி வச்சிருக்காங்க பெரியவங்க. நாங்கல்லாம் மண்ணுல விரல் தேய எழுதி அந்த காலத்துல படிச்சோம். அந்த படிப்பு சோறு போடுங்களா? மரத்துல உடலு தேய உழைச்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம்.
அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டான் தங்கசாமி. இப்போ நான் யோசிச்சது, எந்த நிலைமைக்கு? கேட்க வேணுமா என்ன? ஒட்டிய உடம்பே அவன் கதைய சொல்லுமே. ஆனா தங்கசாமியினுடைய பேச்சுல அவன அறியாமலே ஒரு உண்மைய சொல்லியிருந்தான். கவனிச்சீங்களா? அது என்னன்னா, இந்த காலத்து படிப்பு சோறு தேடும் படிப்பு தான். சோறு போடும் படிப்பு. அப்படின்னு நான் வாய் விட்டு சொல்லி சிரிக்கவும் செஞ்சேன். அப்பவே தங்கசாமி ஒரு குழந்தைய போல அவனும் ஒரு புன்னகையோட சிரிச்சுக்கிட்டு நின்னான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது அந்த புன்னகை மட்டும் தானே. படிப்பு மட்டுமா சோறு போடும்? உழைப்பு கூட தான் சோறு போடும். இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒரு தொடரா ஒரு கூற்றா நான் இந்த இடத்த பார்க்கிறேன். ஏன்னா இத நீங்க மறுபடியும் நான் ஒரு தடவ படிக்கும்போது கேளுங்க. படிப்பு மட்டுமா சோறு போடும்? உழைப்பும் சோறு போடுமே. அது மேல என்ன என்ன குத்தம் இருக்கு? படிச்சிருக்க வேண்டியது தானே! இல்ல உழைச்சா சாப்பாடு கிடைக்கும்ல. உழைச்சா எல்லாமே கிடைக்கும்ல. அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுலயும் நம்ம கஷ்டப்படுறோம். என்னன்னா, அந்த உழைப்ப உறிஞ்சுறவர் மேல தான் இந்த தப்புலாம் இருக்கு. குற்றம் எல்லாம் இருக்கே தவிர, உழைப்பின் மேல நம்ம குற்றம் சொல்லவே கூடாது அப்படின்ற அந்த அடிகள வந்து இந்த இடத்துல அவரு சொல்வாரு, இந்த கதையில. படிப்பு மட்டுமா சோறு போடுறவன் மேல தான் குத்தம். மறுபடியும் என்னோட சிந்தனை வந்து அவர் முதல்ல ஆரம்பத்துல இருந்து என்னன்னா, தன்னுடைய குலமுறை தான் ஒரு மிராசுதாரர் அப்படின்ற அந்த நிலைக்கு எதிராக இருக்கணும். நான் என்னுடைய குலமுறைக்கு எதிராக இருக்கிறவர்களோட பழகணும் அப்படின்னு தான் அவருடைய சிந்தனை முழுக்க இருந்தது. இந்த மிராசுதாரர் பையனுடைய சிந்தனை. அததான் இப்ப மறுபடியும் அவர் யோசிக்கிறாரு. அவர் வந்து படிப்பு தானே சோறு போடும்ன்னு சொன்ன உடனே மறுபடியும் அவருக்குள்ளார என்ன யோசனை போறதுன்னா, இந்த குலமுறைக்கு எதிராக தான் அவருடைய சிந்தனை எல்லாம் போகுது. இதுக்கு காரணம் என்னன்னா, சென்னையில அவர் போய் கற்ற அந்த ஆங்கில கல்வி தான். அதனுடைய பயனால தான் அவரு இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அது வந்து ஒரு பயனா? அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுதே, அந்த தங்கசாமி மறுபடியும் அவருடைய சிந்தனைய வந்து கிளைக்கிறார். அவர் சிந்தனைக்குள்ளார போகும்பொழுது, தங்கசாமி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். "சின்னய்யா, உங்கள ஒரு சோழியா பார்க்கணும்னு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முகமெல்லாம் வேர்த்து போச்சு. நானும் என் கைக்குட்டைய எடுத்து என் கழுத்துல அப்படியே சுத்திக்கிட்டு, என்ன தங்கசாமி சொல்லேன். என்கிட்ட எதுக்கு தயக்கம்?" அப்படின்னு கேட்டேன். "இல்லைங்க ஐயா, என்ன நினைப்பீங்களோன்னு ஒரு அச்சம். வேற ஒண்ணும் இல்ல. உங்க குடும்பத்தோட ஒரு ஆளா இருந்தவன் நானு. அம்மா என் மேல உசிரையே வச்சிருப்பாங்க. தாய் போன திசைய கையெடுத்து கும்பிடணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி போச்சு. அவன் கைய 2த்தையும் தலைக்கு மேல தூக்கி உயர்த்திக்கிட்டு, "என் தாய் இறந்த போதும் கலங்காதனா?" தங்கசாமி என் அம்மாவ பத்தி சொல்லும் பொழுது, அவனுடைய அன்ப பார்த்த உடனே, "மனித இதயத்த இங்கல்லவா பார்க்கணும்." அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னுடைய உள்ளமெல்லாம் நெகிழ்ந்து போனேன். என் கண்கள் கூட நனைஞ்சு போயிருந்துச்சு. கலங்கிடுச்சு. நான் சும்மா சொல்ல மாட்டேன். சாப்பிட்ட ரணம் என் உடம்புல உதிரமா ஓடிக்கிட்டு இருக்குங்க. உங்களுக்கு 5 வயசு இருக்கும். தங்கச்செல மாதிரி பார்த்தா கடிச்சு திங்கலாம். அப்படி இருப்பீங்க. நான் உங்களுக்கு என் விருப்பத்துக்கு ஒரு நடவண்டி செஞ்சு எடுத்துட்டு வந்து உங்க தாயார் கிட்ட தாயார் அப்படியே அசந்து போய் நின்னுட்டுத்துங்க. "தங்கசாமி, நீ எங்க குடும்பத்துல ஒரு ஆளு தானே. உங்க அப்பாரு செஞ்ச பொருள் தான்ப்பா எங்க வூட்ல இன்னைக்கும் எங்களுக்கு மங்களகரமா இருக்குன்னு" சொல்லிக்கிட்டு, எனக்கு தட்டுல வெத்தல பாக்கு, ரூ. 50 வச்சு, "எடுத்துக்கப்பா, ஏன் தயங்குற?" அப்படின்னு அன்போட குடுத்ததுங்க. அதே ஜாடை, அதே முகம். தாயார் மாதிரியே இனிமையா பேசுறீங்க. ஆனா, இப்பல்லாம் இதுக்கு மேல தங்கசாமியால ஒண்ணுமே பேச முடியல. அவனுடைய தொண்டையெல்லாம் அடைக்குது. நான் அவன் தோள பிடிச்சு அப்படியே குலுக்கிக்கிட்டு, "ஏன் தங்கசாமி, ஏன் அழற? என்ன வருத்தம் உனக்கு? சொல்லு. என் தாயார் மாதிரி எனக்கும் நல்ல குணம் உண்டு. சொல்லு." உண்மையிலேயே நான் அப்படி ஒரு சிறந்த தாய்க்கு மகன் அப்படின்றத தங்கசாமி கிட்ட எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு என் மனசு துடிச்சுது. தங்கசாமி தன்னுடைய நடுங்குற தொண்டைய அப்படியே சரிப்படுத்திக்கிட்டு பேசினான். "சின்னய்யா, நீங்க தானுங்க எனக்கு கருணை வைக்கணும். அப்பாரு ஒரே அடியா மறுத்துட்டாருங்க." அப்படின்னு பெருமூச்சு விட்டான். மறுபடியும் அவனுடைய கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. "எத மறுத்துட்டாரு? சொல்லு தங்கசாமி." அப்படின்னு அவன் தோள புடிச்சு உலுக்கி கேட்டேன். "சின்னய்யா, எனக்கு இருக்கிறது ஒரு துண்டு நிலம்தானுங்க. அதுல ஒரே ஒரு ஒட்டு வீடுங்க. அதுதானுங்க எனக்கு ஆதாரம். அத அப்பார்கிட்ட அடமானமா வச்சு ஒரு தடவ ரூ. 200 வாங்குனேன். இப்ப வட்டியே ரூ. 200 ஆயிட்டுது. அதனால ஜப்தி செய்ய போறேன்னு துடிக்கிறாருங்க. என் கையால அலமாரி, பெட்டி, கதவு எது செய்து குடுக்காம இருந்தேன். வாய தொறந்து எதுவுமே கேட்டதில்ல. சின்னய்யா, அம்மா முகம் என் எதிர நிக்கும்போது கூலி கேட்க மனம் வருமா ஐயா? அதெல்லாம் அப்பாரு நெனச்சு பாக்குறாங்களா?
ஒரு குடிகார பையன் அவரை தூண்டி விடுறான். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த கிழவன் கடைசி காலத்துல நடுத்தெருவுல நிக்க வைக்க பாக்குறாங்க. எனக்கு யாருங்க துணை? புள்ளையா குட்டியா? அப்படின்னு அவன் ரொம்ப விம்மிக்கிட்டே பேசுறான். ஆம் அப்படின்னு அந்த மிராஸ்தார பையன் சொன்னான். ஆமா. அவனுக்கு துணை ஏது? அவன் செய்து கொடுத்த பொருட்கள் எல்லாமே எங்க வீட்ட அலங்கரிக்குமே தவிர, அவனுக்கு துணை போகுமா என்ன? மனிதர்களே மறந்து விடும்போது மரம் என்ன செய்யும்? ஒருவேள அந்த மனுஷங்களுடைய மனமும் மறந்தானோ, அதனாலதான் இவன் போய் கேட்கும்பொழுது கூட அவங்க அப்பா மனசு வந்து சரின்னு விடாம அந்த காசுக்காக அந்த வீட்ட ஜப்தி பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த அந்த விஷயத்த மறுபடியும் நம்ம மனசுக்குள்ளார கொண்டு வர்றதுக்காக இந்த இடத்த வந்து பேசுறாரு. நான் தங்கசாமியினுடைய முகத்த உத்து பார்த்தேன். உழைச்சு உழைச்சு உருக்குலைஞ்ச அந்த முதியவருடைய முகத்துல, அந்த கண்கள்ல, அந்த குழந்தையினுடைய கண்களைப் போல அந்த கண்கள் நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா? நமக்கு இத குடுக்க மாட்டாங்களா? அப்படின்ற அந்த ஏக்கம் தெரிஞ்சது. கள்ளம் கபடமே இல்லாத கண்கள் அந்த கண்கள். நான் என்னுடைய அம்மாவுடைய கண்ண பாக்குறது மாரியே அவருடைய கண்கள பார்த்து, அந்த உணர்ச்சிய அந்த சமயத்துல நான் அடைஞ்சேன். "தங்கசாமி, நீ பயப்படாத. உனக்கு வேண்டிய பணத்த நான் தர்றேன். இரவு வீட்டிற்கு வா. நான் தனிமையில தான் இருப்பேன். அப்பா வெளியூருக்கு போயிட்டாரு." அப்படின்னு தங்கசாமிக்கு தைரியம் சொன்னேன். அவன் என்ன தொட்டு வணங்கிட்டு, "சின்னையா வரேனுங்க" அப்படின்னு ஒரு குழந்தைய போல தழுதழுக்கிற குரல்ல என்கிட்ட இருந்து அ சொல்லிட்டு போயிட்டான். நான் நான் தானே அவன வணங்கணும். ஆனா அவன் என்ன வணங்குறான் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு தடவ அந்த மிராஸ்தாரர் பையன் நெனச்சு பார்க்குறான். இதெல்லாம் தான் தமிழ் ஒலி. சரி, அடுத்து கதைய தொடரலாம். என்னுடைய தந்தை அலமாரிய பூட்டிட்டு சாவிய என்கிட்ட தான் குடுத்துட்டு போயிருந்தாரு. அவரும் நல்லவர் தான் அப்படின்னு நான் இதுவரைக்கும் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரு தங்கசாமியினுடைய கையால உருவாக்குன அந்த அலமாரியில ஆயிரக்கணக்கான ரூபாய்கள எங்களுக்காக பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய அந்த அலமாரியில, தம்பி தங்கசாமிக்கு கொஞ்சம் பணம் அந்த அலமாரி வந்து பேசுதாம். அப்படிதான் இந்த இடத்த நகர்த்திட்டு போறாரு. "தம்பி, தங்கசாமிக்கு கொஞ்சம் பணம் குடுத்து அவன காப்பாத்து. அவன் நல்லவன். அவன் கைராசியால நம்ம குடும்பமே வாழுது. அவன் செய்து குடுத்த வண்டிய கொண்டு தான் நீ நடக்க கத்துக்கிட்ட." அப்படின்னு என்கிட்ட பேசுச்சு. எது? அந்த அலமாரி பேசுது. தங்கசாமி கையால உருவாக்கி செஞ்சு குடுத்த அந்த அலமாரியில ஆயிரக்கணக்கான பணங்கள் வந்து எங்களுக்காக பாதுகாத்து வைக்கக்கூடிய அலமாரி அது. அந்த அலமாரி வந்து என்கிட்ட சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, "அந்த தங்கசாமி வந்து கஷ்டப்படுறான். அவனுக்கு பணம் குடுத்து அவன காப்பாத்து. அவன் நமக்காக தான் எல்லாம் செஞ்சான். நீ நடந்த வண்டிய கூட அவன் தான் செஞ்சு குடுத்தான். அத அத வச்சு தான் நீ நடக்க கத்துக்கிட்ட" அப்படின்னு என்கிட்ட வந்து பேசுச்சு. அந்த மரம் பேசல. அந்த மரத்தினுடைய குரல் அல்ல அது. அந்த மரத்து போகாத இதயம் படைத்த என்னுடைய அம்மாவினுடைய குரலா அது என் காதுல வந்து ஒலிச்சுது. அந்த மரம் பேசுறது என்னுடைய அம்மாவினுடைய குரல போல என்கிட்ட வந்து ஒலிச்சுது. தங்கசாமிக்கு என்னுடைய அம்மா ஒரு வணங்கத்தக்க தெய்வமா தான் தெரியும்போது, நான் அந்த தெய்வத்தினுடைய குரல மறுக்க முடியுமா? அலமாரிய தொறந்தேன். ரூ. 400 நோட்டு கத்தைய எடுத்தேன். எடுத்து மடியில வச்சுக்கிட்டு மறுபடியும் அலமாரிய பூட்டிட்டேன். என்னுடைய மனம் இப்பதான் அமைதியாச்சு. சரி, நம்ம வந்து தங்கசாமிக்கு உதவி செஞ்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வந்து இருள அழைச்சுக்கிட்டு இரவு வந்ததோ, அந்த இரவுல வந்து எப்படி இதெல்லாம் வந்து ஒரு அ வர்ணனை மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த இரவு அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நாம ஒருத்தருக்கு அவனுடைய தேவையை சரி குடுக்க போறோம். அவன் தேவைக்கானது குடுக்க போறோம் அப்படின்ற அந்த இன்பத்தையும், என்ன நடக்க போகுதோ அப்படின்ற அந்த பயங்கரமான அந்த பயத்தையும் அவனுக்கு குடுத்திருந்துச்சு. அதனால அந்த இரவு எப்படி இருந்துச்சுன்னா, இன்பமாகவும், பயங்கரமாகவும் இருந்துச்சு அவனுக்கு. நான் சொன்னபடியே அந்த தங்கசாமி என்ன தேடி வந்துட்டான். அவனுக்கு அவ்ளோ நம்பிக்கை என் மேல. கொஞ்சம் கூட நான் தாமதிக்கல. "தங்கசாமி, இந்தா ரூ. 400 என்னுடைய அப்பா கிட்ட நாளைக்கே இந்த பணத்த கட்டி ரசீது வாங்கிக்கோ. அப்புறம் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி அவன அனுப்பி வச்சேன். பணத்த வாங்கிக்கும் பொழுது தங்கசாமியினுடைய கைகள் நடுங்குது, கண்கள் நடுங்குது, குரல் கூட நடுங்குது. இந்த நடுக்கம் ஏன் வருதுன்றத அடுத்த வரிகள்ல சொல்றாரு. "உழைத்து வாழ்ந்த உடல் அல்லவா? உழைத்த உடல் நடுங்காது. அந்த இடத்துல உழைக்காமல் ஒருவரிடம் கை நீட்டி பணம் பெறும்பொழுது அந்த உடல் நடுங்குகிறது. உடல் மட்டுமல்ல, கண்கள் நடுங்குது, குரலும் நடுங்குது." அப்படின்றத அந்த இடத்துல சொல்றாரு. மறுநாள் என்னுடைய அப்பா ஊர்ல இருந்து திரும்பி வந்தாரு. அவரு வந்து நெல் அரைக்கிற ஒரு இயந்திரத்த வாங்குறதுக்காக பட்டணம் போயிருந்தாரு. விலை வந்து சரிப்பட்டு வந்துருச்சு. சரி, பணத்த குடுத்துட்டு அத எடுத்துட்டு வரணும் அப்படின்ற அந்த அவசர அவசரமா வீட்டுக்கு வந்து பணத்த எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. சாவி என்கிட்ட இல்லையா இருக்கு? அப்ப உடனே, "டேய், எங்கடே ஒழிஞ்ச?" அப்படின்னு குரல் கொடுத்தாரு. நான் ரொம்ப நடுக்கத்தோட எழுந்து ஓடினேன். "சாவி எங்க?" அப்படின்னாரு. "இதோ" அப்படின்னு இழுத்த மாதிரியே அவர்கிட்ட சாவிய எடுத்து குடுத்தேன்.
ஆஹ் ஆமா, அலமாரி அப்போ திறக்கப்பட்டுச்சு. திறந்தாரு, அலமாரியை திறந்தாரு. நோட்டு கத்தையில எடுத்து அப்பா வந்து எண்ணி பார்த்தாரு. மறுபடியும் எண்ணினாரு. டேய் அப்படின்னு குரல் கொடுத்தாரு. என்ன அப்படின்னு நடுங்கிக்கிட்டே நான் கேட்டேன். என்னடா கள்ளப்பைய மாதிரி முழிக்கிற அப்படின்னு மறுபடியும் அதட்டினாரு. அவ்வளவுதான். எனக்கு குரலெல்லாம் அடைச்சு போச்சு. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அந்த நேரம் பார்த்து தங்கசாமி நான் கொடுத்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு கையில எடுத்துக்கிட்டு வந்து உள்ள வந்துட்டாரு தைரியமா. எனக்கு ஒன்னும் புரியல. ஐயா அப்படின்னு தங்கசாமி குரல் கொடுத்தாரு. என்னவோ கேட்க வந்திருக்கான் அப்படின்னு நினைச்ச என்னுடைய அப்பா, என்னடா ஐயாவுக்கும் நொய்யாவுக்கும் கொள்ளை பாட்டு பாட வந்துட்டியோ? மரத்துல செதுக்குற மாதிரி இரும்புல செதுக்கி பணம் செய்ய முடியாது. பணம் 400 ரூபாயா? என்னன்னு நினைச்ச? உனக்கு நான் நிலத்தை கொடுத்துடணும், நீ ஏன் போடணும் அப்படின்னு கத்துனாரு. இல்லைங்க ஐயா, பணம் கொடுக்க வந்தேனுங்க அப்படின்னு தங்கசாமி குழஞ்சி குழஞ்சி சொன்னான். அட என் பொண்டாட்டி மவனே, பணம் பணம்னா வேண்டாம்னா சொல்றேன், நீ நில்லு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பார்த்தாரு. டேய் அப்படின்னு என்ன ஒரு முறை அதட்டினாரு. அப்பா, நீங்க பணத்தை பெற்றுக்கொண்டு தங்கசாமியை அனுப்புங்க, அப்புறம் பேசலாம் அப்படின்னு கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நான் சொன்னேன். அட என் பொண்டாட்டி மவனே, அது எனக்கு தெரியாதா? டேய் தங்கசாமி, என்னடா பணத்தை அப்படின்னு மறுபடியும் கத்துனாரு. அப்பாவி, அவனுக்கு என்ன தெரியும்? நான் கொடுத்த 400 ரூபாய் நோட்டு கத்தைய அப்படியே என்னுடைய அப்பா கிட்ட திருப்பி கொடுத்துட்டான். நோட்டு கத்தைய வாங்கி அப்படியும் இப்படியும் புரட்டி பார்த்தாரு எங்க அப்பா. அவருக்கு அடையாளம் தெரியாதா? தங்கசாமி, கணக்கு சுத்தமா இருக்குடா. மிராசுதாரர் வேதநாயகம் பணத்துக்கு தங்கசாமி எப்படா புள்ளையா பிறந்தான்? ஏன்டா அப்படின்னு என்னுடைய அப்பா கத்துனாரு. அதுக்குள்ளர என்னுடைய அப்பாவினுடைய கையால் கோபால் வந்து அங்க ஓடி வந்துட்டான். டேய் கோபால், இந்த தங்கசாமி பையில மரத்தோட மரமா இறுக்கி கட்டு, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற பைய அப்படின்னு கட்டளை போட்டாரு. உடனே தங்கசாமி மயங்கி கீழே விழுந்தான். கள்ள பயபுலைய பாரு அப்படின்னு கோபால் தங்கசாமிய தன்னுடைய காலால எட்டி உதைச்சான். அம்மா அப்படின்னு நானே கத்திட்டேன். அடுத்த அடுத்த நிமிஷத்துல கோபாலுடைய குரல் வளைய அப்படியே என்னுடைய கைகள் போய் பிடிச்சுது. அவனுடைய விழாப்புறங்கள்லயும் அப்படியே என் காலால எட்டி உதைச்சேன். அவனுடைய முகத்துல, அவனுடைய கண்கள்ல, அவனுடைய வாயில எங்கெங்கெல்லாம் என் கையால அடிச்சுனோ அங்கெல்லாம் அவன் மேல இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சுது. நான் என்னுடைய அம்மாவினுடைய ஆணையை நிறைவேற்றணும் இல்லையா? அவனுக்கு உதவி செய்யணும் இல்லையா? மூச்சு இல்லாம உயிரிழந்து கிடக்கக்கூடிய அந்த தங்கசாமியினுடைய பணத்துக்கு அருகிலேயே அந்த கோபாலும் சாஞ்சு விழுந்தான். ஆனா நான் இதுதான் நீதி. இததான் சொல்ல போறாரு. இந்த இடத்துலதான் அந்த நீதினா என்னன்றது வருது. ஆனா நான் என்னுடைய அப்பா எங்கெங்கேயோ ஓடினாரு. கிராமப்புறங்கள்ல பெரியவர்களை பார்த்து கூப்பிட்டாரு. பெரியவங்களை கூப்பிட்டாரு. ஏதேதோ சொன்னாரு. ஏதேதோ செஞ்சாரு. தச்சுவேல தங்கசாமியும் குடிகார கோபாலும் ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னு மணியக்காரர் சாட்சியத்தோட 2 பிணங்களையும் சுடுகாட்டுக்கு கொண்டு போனாங்க. ஆமா, நான் காப்பாத்தப்பட்டுட்டேன். என்ன இருந்தாலும் நான் என்னுடைய அப்பாவுக்கு பிள்ளை இல்லையா? என்ன இருந்தாலும் நான் மிராசுதாரருடைய மகன் இல்லையா? இங்கே இதோட கதை முடியுது. இதுதான் நீதி. இந்த சமுதாயத்தில் எது நீதி என்பதை கேள்வி கேட்பதாக இந்த கதை அமைந்துள்ளது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அதை முழுமையாக கதையினுடைய போக்கை மாற்றாமல் கதையினுடைய சொல்லுகின்ற பொழுது வேறு பிற செய்திகளோடு பயணிக்காமல் கதையை மட்டுமே ஒரு முழுமையான சிந்தனையாக கதையை குறிப்பாக கேட்கக்கூடிய வாசகர்களாகிய எங்களுக்கு முழுமையாக கதையை மட்டும் புலப்படுத்த வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்து கடத்திய பேராசிரியருக்கு தமிழ்நாடு கதை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். பேராசிரியருக்கு வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா. ஐயா, நானும் இந்த கதை குறித்து ஒண்ணும் சொல்லல. கதையை மட்டும்தான் சொன்னேன். உங்களுக்கு வாய்ப்பு தரமா? வாய்ப்பு தரேன். அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு 24வது நாளா பேராசிரியர்? 24வது நாளா? இன்னைக்கு 23ஆ?
3ங்க ஐயா. 3 23வது நாள் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய கதை பயணம். நாளாக பொதுச் செயலாளர்களே மியூட் ஆயிட்டா பாருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நீங்க பேசுங்கய்யா கவிஞரை, நீங்க பேசுங்க. இல்ல கவிஞர் வெளியில போயிட்டாங்களா? இல்ல அவங்க இணைப்புல தான் இருக்காங்க, பேசட்டும். கேக்குது கேக்குது, பேசுங்க பேசுங்க. மிக அருமையாக கதையை அழகாக கச்சிதமாக ஒரு வரி கூட விடாமல் உணர்ச்சி பூர்வமாக கதையை முழுதாக சொல்லியிருக்கிறார். தமிழ்மொழி அவர்கள் சமூக சித்திரத்தை வரைவதிலே மிகச்சிறந்த நிபுணர். உடைமை வர்க்கம், அதுவும் நிலவுடைமை சமுதாயம், நிலவுடைமையாளர் ஒரு மிராசுதார், அவர் நிலவுடைமையாளர். இந்த நிலவுடைமையாளரை நம்ம மொழியில என்ன சொல்றோம்னா நிலப்பிரபுன்னு சொல்லுவோம். இந்த நில உரிமையாளர் இவர்களுடைய வர்க்கமானது நிலத்தில் பாடுபடுகிற தொழிலாளிகளை, விவசாய தொழிலாளிகளை அல்லது கைவினைஞர்களை மிகவும் கொடூரமாக பார்க்கக்கூடிய ஒரு குணம் வாய்ந்த வர்க்கம். இந்த வர்க்கத்திலே பிறந்த அவருடைய மகன், அவன் நகரத்துல ஆங்கில கல்வி கற்றவன். எனவே ஆங்கில நூல்கள்லாம் கற்று ஒரு ஜனநாயக உணர்வோடு வந்தவன் அவன். எனவே அவனுக்கு இந்த சமூக கொடுமைகள் தவறு என்று படுகிறது. அவனுடைய சிந்தனையும் அவன் தந்தையினுடைய சிந்தனையும் வேறு மாதிரி இருக்கு. இவன் சமூகம் சார்ந்து சிந்திக்கிறான், அவர் சுரண்டல் நோக்கத்தோடு செயல்படுகிறார். இந்த நிலப்பிரபுத்துவ கொடுமையை அவர் அவருடைய மகன் எதிர்க்கிறான். எதிர்த்து இந்த தச்சு தொழிலாளி தங்கவேலா, அந்த தச்சு தொழிலாளி தங்கசாமி தச்சு வேலை தங்கசாமி, தச்சு வேலை தங்கசாமி, முதலியார் ரெட்டியார் என்றெல்லாம் ஒட்டு இல்லாம தொழிலை வைத்த ஒட்டு. இது தொழிலை வைத்த முன்னொட்டு தச்சு வேலை தங்கசாமி. இந்த தச்சு வேலை தங்கசாமி ஒரு 60 வயது முதிர்ந்த ஒரு முதியவர். ஆனா அவரு 20 வயது இளைஞனை வாங்க போங்க என்று வழங்குது. அதான் அந்தஸ்து ஏற்றத்தாழ்வு, படிநிலை ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வும் சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வும் கூட நம்ம சமூகத்துல நிலை பெற்று இருக்கிறது. இன்னமும் கூட சமூக படிநிலைகள்ல அந்த மாதிரி நிலைமை இருக்கு. அதுவும் குறிப்பா பணக்காரன் நிலப்பிரபு அவனுடைய சின்ன வயசு குழந்தைய கூட வாங்க போங்கன்னு தான் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அவனுக்கு உதவ வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவன் அப்பா வெளியூருக்கு போயிடுறாரு, சாவி இவங்கிட்ட இருக்கு. அவன் பீரோவை திறந்து 400 ரூபா கொடுத்துட்றான், ஒரு நல்ல எண்ணத்தோட கொடுத்துட்றான். அந்த நோட்டை என்ன கூட முடியல அவனால கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு தன்னுடைய அந்த கற்றை, நோட்டு கற்றை அவன் பீரோவில் இருந்தது அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். கண்டுபிடிச்சு ஏண்டா களவாணி பையலே, நீ மிராஸ்தாருக்கு மகனாடா நீ, பிள்ளையாடா நீ என்று அந்த குடிகாரன் கோபாலை விட்டு தாக்க வைக்கிறார். அப்போ இந்த இளைஞனான இந்த இளைஞன், கல்வி கற்ற இளைஞன் மிராஸ்தாருடைய மகன், அவன் நம்முடைய தச்சு வேலை தங்கசாமியை தாக்க வருகிற அந்த கோபாலனுடைய கழுத்தை நெரித்து கொன்று விடுகிறான். இவன் காப்பாத்துறான். அவனை தங்கசாமியை காப்பாற்றுகின்ற நோக்கத்தோடு அவனை கழுத்தை பிடிக்கிறான். அவனும் சுந்தரான். இவன் அடிச்ச வேகத்திலேயே, அந்த குடிகாரன் அடிச்ச வேகத்திலேயே தங்கசாமி இறந்துடுறான். 2 பிணங்கள் விழுந்து விடுகின்றன. ஊர் கூடுகிறது. என்ன மிராஸ்தார் இவர் வச்சு தானே சட்டம். ஊருக்காரெல்லாம் கூடி என்ன தீர்ப்பு சொல்றாங்க? 2 பேரும் அழிபட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அப்ப இவன் மகன் காப்பாற்றப்படுகிறான். மகன் தவறான நோக்கத்தில் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யவில்லைதான். ஆனாலும் கூட மகன் காப்பாற்றப்படுகிறான். காரணம் அவர் மிராஸ்தாருடைய மகன். இன்னொரு நீதி என்ன இருக்குதுன்னா, எப்பொழுதும் அநீதிக்கு ஒரு எதிரான ஒரு நீதி செயல்பட்டு கொண்டே இருக்கும். அவன் சுரண்டல் பேர் வழி அவனுடைய வீட்டையும் துண்டு நிலத்தையும்
அவர்களுடைய நோக்கத்திலே அவன் செயல்படுகிற பொழுது அவன் வீட்டுக்குள்ளிருந்தே ஒரு நீதி குரல் செயல்படுகிறது. அந்த அநீதியை இந்த நீதி எதிர்க்கிறது. இது ஒரு நீதி. இது வரலாற்று விதி. அடிமைப்பட்டவன் காலமெல்லாம் அடிமைப்பட்டவன் இருக்க மாட்டான். காலமெல்லாம் ஆதிக்கம் செலுத்தாது. அது அடிமைப்பட்டவன், அடக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் எல்லாம் ஒன்று கூடி பொங்கி எழுகிற பொழுது அந்த அடக்குகிற சமுதாயம், ஆதிக்க சமுதாயம், சுரண்டல் சமுதாயம் வீழும் என்பது ஒரு நீதி. ஆனா இங்க தனிநபர் தாக்குதலாக இருக்குது. இவன் ஒரு மிராசுதார் என்பதனால் தன் மகன் காப்பாற்றப்படுகிறான் என்ற ஒரு நீதி. இந்த அநீதி நீதியாக கற்பிக்கப்படுகிறது. அதுக்குள்ள ஒரு நீதி செயல்படுகிறது. ஏன்னா தொழிலாளிக்கு ஆதரவாக இவன் செயல்பட்டு அந்த மிராசுதாருடைய கையால கொள்றான் பார்த்தீங்களா, அது ஒரு நீதி. இந்த அருமையான கதை, இந்த நீதி என்கிற கதை, இந்த கதையை நம்முடைய சகோதரி பிரபாவதி அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய வழக்கம் போல நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர், நெறியாளர்கள் கருமுருகன், அகிலா, இன்னும் நம்முடைய கருத்துரை சொல்லக்கூடிய அன்பர்கள் நம்முடைய ஐயா சிவசுப்பிரமணியன் போன்ற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரே. அடுத்த பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நீதிங்கிற கதைய இன்னைக்கு சொன்ன முனைவர் பிரபாவதி அவர்கள் அருமையாக சொன்னார். அதாவது கதையை ரொம்ப சரளமா இயல்பா சொன்னாரு. அவருடைய குரல் வளமும் அதற்கு உறுதுணையாக இருந்தது. அவருக்கு பாராட்டும் வாழ்த்துக்களும். இந்த கீழ்பிடித்த இந்த சமூகத்தில் அநீதிதான் நீதி என்று நிலைநாட்டப்பட்டு விடுகிறது என்பதை தமிழொலி ஐயா அவர்கள் நல்லா இந்த கதை மூலம் விளக்குகிறார். ஒரே ஒரு புதுமை என்னன்னா, மிராசுதாரர் மகனாக தமிழொலி பாத்திரமாக வருகிறார். மிராசுதாரர் மகனாக வந்தாலும் அவர் நல்லவனாகத்தான் இருக்கிறார். தமிழொலி வந்து நல்லவனாகத்தான் இருக்கிறார். இதுல முதல்ல சொன்னது ரொம்ப அருமையான இருக்கும். அதாவது தச்சுவேலை தங்கச்சாமி தொழிலை வச்சு அந்த பேரை இணைச்சி இது பண்ணது. மனிதனின் உழைப்பை, அதன் பெருமையை நமக்கு உணர்த்தும் விதமாக உள்ளதல்லவா அப்படின்னு தமிழொலியா நல்லா சொல்றாப்புல. அடுத்து படிப்பு மட்டும் சோறு போடாது, உழைப்பும் சோறு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, உழைப்பின் மேல் குற்றம் அல்ல, உழைப்பை சுரண்டுவோர் மேல் தான் குற்றம். அந்த சுரண்டதுனால அவங்களுக்கு சோறு கிடைக்காம போயிருது அப்படிங்கிறத நல்லா விளக்குறாரு. இப்போ வந்து அந்த மிராசுதாரர் வேதநாயகத்தோட மனைவி இருந்திருந்தா கூட இந்த தச்சுவேலை தங்கச்சாமிக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா இருந்திருந்தா பராமரிச்சிருப்பாரு. அது இறந்து போனுச்சு. அதை வந்து தச்சுவேலை தங்கச்சாமி நல்லா அழகா சொல்லுதாப்புல. மறத்து போகாத இதயம் படைத்த என் அன்னையின் குரல் அப்படின்னு அந்த அந்த அம்மா குரலை கேட்டது மாதிரியே சொல்றாப்புல. அப்படி இவர் செஞ்சு கொடுத்த நடவண்டியோ அலமாரியோ எது செஞ்சு கொடுத்தாலும் அந்த அம்மா நல்லா அவனை அந்த தொழிலாளியை நல்லா மதிச்சு கவனிச்சுக்கிட்டு. இதுல என்ன முடிவா ரெண்டு இது சொல்லணும்னு நினைக்கிறேன். பாரதிதாசனுடைய ஒரு பாட்டை இந்த கதை விளக்குகிறது. சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ அப்படின்னு வருதுல. அந்த இந்த தச்சுவேலை தங்கச்சாமி அந்த மாதிரி ரத்தம் சொரிந்து இறந்து போயிருந்தான் அப்படிங்கிறத படம் பிடிச்சு காட்டுறாரு. என்னைய பொறுத்தவரை அவளை உழைக்கும் தொழிலாளர்கள் வந்து துண்டு நிலமா இருந்தாலும் சரி, அல்லது வீடாக இருந்தாலும் சரி, சின்ன குடிசையா இருந்தாலும் சரி, மிராசுதார்ட்டையோ அல்லது பணக்காரங்க கிட்ட யார்கிட்டனாலும் அடமானமும் வைக்கவே கூடாது. அதை வித்து முதலாக்கி ஏதாவது ஒரு பெட்டி கடை வச்சு வாழை எத்தனிக்கலாம். இப்படி அடமானம் வச்சுட்டா அது மூழ்கித்தான் போய்விடும் என்பதையும் நன்றாக தொழிலாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த கதையின் மூலம் சொல்ல விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வேறு யாராவது பின்னூட்டம் இருக்கீங்களா? கொஞ்சம் கையை உயர்த்தினீங்கன்னா நல்லா இருக்கும். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அந்த சிம்பிள் போட்டு விட்டீங்கன்னா தோழர் கிருஷ்ணன் தோழர் சொல்லுங்க.
தோழர் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? தோழர் கேக்குதுங்களா? கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை சொல் நீதி அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நீதி வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தான் படிக்கிறவங்களுக்கு வரும். ஆனால் இந்த கதை தமிழ்வழி அவர்கள் ரொம்ப சிறப்பாக எழுதி பயணித்திருக்கிறார்கள். அந்த கதை சிறப்பாக எடுத்து சொன்ன தோழர் பிரபாவதி அவர்கள் ஒரு சிறந்த படைப்பாளி என்பதும் படிப்பாளி என்பதும், அது மட்டுமல்லாமல் ஆசிரியர் தொழில் கற்பிப்பதில் கை தேர்ந்தவர் என்பதும் அந்த குரல் நடிப்பே நமக்கு சொல்லியது. ரொம்ப அழகாக அவங்களுடைய மென்மையான குரலில் தேவையான இடத்தில் அந்த மாடுலேஷன் என்ற நிலையில் அந்த குரலை பயன்படுத்தி அந்த கருத்துக்களை எல்லாம் அவள் ஒரு கதையாக நம் கண்முன்னே காட்டியது மிக சிறப்பு. அது மட்டுமல்லாமல் கவிஞர் தமிழி அவர்களுடைய வார்த்தைகளை சிந்தாமல் முழுக்க முழுக்க எங்கெங்கே என்னென்ன சிறப்பா வரிகளை பயன்படுத்தினாரோ அந்த வரிகளை எல்லாம் எடுத்து சொன்னது மிக சிறப்பு. அது மட்டும் அல்லாமல் மேலாண்மை என்று ஒரு படம் பார்த்திருப்போம் நாம. அந்த மேலாண்மை நீதி என்ன சொல்லணும்னு சொன்னா, உழைக்கிறவன் தாழ்த்தப்பட்டவனா இருப்பாரு, உழைப்பாளி. ஆனால் அதுக்கு பரிசு வாங்குறவர், விருது வாங்குறவர் வேற யாரோ ஒருத்தர் மேடையில ஜனாதிபதி வாங்குவார். அதுதான் உழைப்பாளி கிடைக்கிற நீதி. அந்த நீதியை தான் இங்க நம்ம கவிஞர் தமிழ்வழி அவர்கள் அநீதிக்கு நீதி என்று பெயர் வைத்திருக்கு. இதுதான் இன்னைக்கு உழைப்பு கிடைக்கிற நீதி, உழைப்பாளி கிடைக்கிற நீதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இந்த இதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த தாய்மையை பத்தி பேசும்போது கூட பிரபாவதி தோழர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அந்த தாய்மை, பொருளாதாரத்தின் அந்த வீரியம், உழைப்பினுடைய சிறப்பு, படிப்பினுடைய சிறப்பு, இதெல்லாம் ஒன்னொன்னா அழகா தொட்டு காட்டி இந்த கதையை சிறப்பாக்கிய தோழருக்கு செங்கற்பட்டு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் கிளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. வேறு யாராவது இருக்கீங்களா? பின்னூட்டம் தோழருக்கு அன்பான வேண்டுகோள், பின்னூட்டம் எல்லாரும் ஒரு குறைந்த நேரமாவது எடுத்துட்டு எல்லாரும் சொல்ல பாருங்க. அதான் கதை சொல்லிகளுக்கு ஒரு உத்வேகமாக, உற்சாகமாக இருக்கும். நன்றி தோழமை. அடுத்து டிஎஸ்என். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் தோழர். சொல்லுங்க தோழர். தோழியர் பிரபாவதி அவர்கள் எங்களுடைய சென்னை பகுதியினுடைய அனைத்து கலையளிக்க பெறுகின்ற நிகழ்ச்சி அனைத்திற்குமே எங்களுக்கு அது புத்தக அறிமுக நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா புத்தக திருவிழா நடக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், கருத்தரங்கோ, இல்லைன்னா கொரோனா டயத்துல இப்பொழுது நம்ம அழகுசாமியினுடைய இணையவழி அந்த கதை சொல்லி நிகழ்ச்சி அனைத்திலும் அவர் எங்களுக்கு பங்கு பெற்று எங்களுக்கு அவர் ஒரு பொதுவாக நமது இயக்க செயல்பாடுகள் இளைஞர்கள் வருவது கஷ்டம், அதிலும் மகளிர் வருவது கஷ்டம். அந்த மகளிர்களையும் திறமையான நம்ம பொதுவுடைமை சிந்தனை புட்ட அந்த எண்ணம் கொண்டு தன்னையும் வளர்த்து கொண்டு மற்றவர்களையும் வளர்க்கக்கூடிய அந்த ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவங்க வர்றது மிக மிக சிரமம். ஆனா அத்தகைய ஒரு தோழர் நம்ம தனம் சிதம்பரநாதன் வெளிநாட்டுக்கு சென்ற சமயத்துல மாநில குழு உறுப்பினர் பதவி ஒன்று காலியாக இருக்கும்போது நாங்கள் பிரபாவதியை கணபதி இளங்கோ சரியாக தேர்வு செய்து நாம் அவரை உள்ளே வைத்திருக்கிறோம். அவர் எங்களுடைய இயக்கத்திற்கும் தனக்கும் மேலே 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 செல்ல வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவர் எங்களுடைய கிருஷ்ணன் ஐயா, செங்கை கவிஞர் கிருஷ்ணன் சொன்ன மாதிரியே அந்த குரல், ஏன்னா ஆசிரியர்கள் கருமுருகன் தோழர் மாதிரி அந்த ஆசிரியர் கிருஷ்ணன் தோழர் மாதிரி இப்போ எங்களுக்கெல்லாம் அப்படி பேச வராது. நம்ம கருத்து இருந்தாலுமே தெளிவான குரல்ல நம்ம சிவசுப்ரமணிய தோழர் கூட நம்ம தெளிவா அடிச்சு ஆணித்தரமாக பேசுவார். அதே மாதிரி உறுதியாக தெளிவான ஒரு குரல்ல, அதுவும் பாவனையோடு அந்த கதையை நாடக பாவனையோடு அழகாக சொன்னார். அத நம்முடைய பொதுச் செயலாளர் தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி ரவீந்திர பாரதி உள்ள நீதியை எப்படி அலசி இந்த கதையினுடைய இந்த கதை சொல்லக்கூடிய நீதியை எப்படி ஆராய்ந்தார். அதே பிரபாவதி ஆரம்பிக்கும் போதே அதிகாரமும் பொருளாதாரமும் தான் நீதியை நிர்ணயிக்கின்றன அந்த இதை அப்படி அடிச்சிட்டார். முதல்ல ஆரம்பிக்கும் போதே தமிழ் மொழியை அங்க தூக்கி நிப்பாட்டார். கிருஷ்ணன் தோழர் அநீதிக்கு நீதி வழங்குவதே தான் உழைப்பாளிக்கு கிடைக்கக்கூடிய நீதி அப்படிங்கிறத சொன்னாரு.
அதே மாதிரி ஒரு இடத்துல கூட கல்வி ஏன்னா கல்வி மட்டுமா பணத்தை தரும், உழைப்பு தான் தரும் அப்படிங்கிறதையும் நல்லா சொல்றார். அந்த அவனுடைய கை வந்து இது வரைக்கும் உழைச்சு பணத்தை வாங்கக்கூடிய அந்த கை வந்து உழைக்காம வாங்கக்கூடிய அந்த கை வாங்கும்போது நடுங்கிடுங்கிறது இவரே நடுங்கிற மாதிரி அப்படி எங்களுக்கு அழகாக சொன்னாரு. இதுதான் கதைசொல்லியினுடைய முத்தாய்ப்பு வெற்றி. நன்றி தோழமையே. மீண்டும் எங்களுக்கும் உறுதுணையாக இருந்து, அமைப்புக்கும் உறுதுணையாக இருந்து, நீங்களும் வளர்ந்து இந்த சமூகத்திற்கு நற்பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. வேற யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னா பொதுச் செயலாளர்கிட்ட போறது. நன்றி. பிரபாமா, நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க. ஏன்னா பொதுச் செயலாளர் பேசுறேன். சொல்லுங்க. நிச்சயமா. நன்றி. எல்லாரும் வாழ்த்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. நான் எதிர்பார்க்கல இந்த கதை நல்லா வந்துரும், நல்லா சொல்லிடுவேனா என்னன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு நான் எங்க தோழர்கள் கிட்ட எல்லாம் ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டு தான் இந்த கதையை சொன்னேன். அப்போ வந்து எல்லார்கிட்டையும் நான் சொல்லும் பொழுது, நான் அந்த காமிக்ஸ்ல நான் ரிசர்ச் பண்ணதுனால நிறைய கதைகள் வந்து இந்த மாதிரி அப்படியே கண் முன்னாடியே அந்த ஃபைட் சீன் காமிக்கிறது, அப்படியே ஒரு ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வை வந்து இந்த கதையை படிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுத்துது. அதனாலதான் கேட்கிறவங்களுக்கு கூட இது வந்து காட்சியா விரியுது. ஒரு கதையினுடைய வெற்றி வந்து அது காட்சியா விரியணும். அது அந்த வாசகனுக்கு வந்து அவனால வந்து அதை காட்சிப்படுத்த முடியணும். எதுவுமே தெரியாத ஒரு சூழலை வந்து அவனுக்கு காட்டக்கூடாது. அப்படியான தான் வாழ்க்கையில அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை போலவே இருக்கக்கூடிய ஒரு கதையை வந்து ரொம்ப அற்புதமா காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. இது வெறும்னு நம்ம தமிழரினுடைய கதைகளை நான் இப்பதான் வந்து இதுக்காக தான் வாசிக்க ஆரம்பிச்சேன். என்னன்னா, இவர் வந்து நம்ம சாதாரணமா ஒரு சிறுகதை எழுதுற மாதிரி சிறுகதையை எழுதி இல்ல அப்படின்றது வந்து என்னால உணர முடிஞ்சது. ஏன்னா தன்னுடைய சிந்தனைகளை அவர் வெளிப்படுத்தணும். அதற்கான ஒரு ஊடகமாக சிறுகதை அப்படின்ற அந்த ஒரு வடிவத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறாரு. ஏன்னா நீங்க முதல்ல இந்த கதையினுடைய தொடக்கத்துல பாத்தீங்கன்னா, பெயர் ஒரு மனுஷனுக்கு நம்ம வைக்கக்கூடிய பட்ட பெயர் இருக்குது. அந்த பட்ட பெயர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அரசியலை வந்து அவரு தொட்டு காட்டுறாரு. எது அழகானது, எது நம்ம கேட்கதற்கு இனிமையா இருக்கு. அவனுடைய உழைப்போடு சேர்ந்த ஒரு அடையாளம் தான் அவனுக்கு அழகை கொடுக்குது. அதுதான் இனிமையை கொடுக்குது. ஆனா நம்ம எல்லாருமே சாதியையும், பொருளாதாரத்தையும் தான் முதன்மைப்படுத்தி அவனை வந்து மரியாதைக்கு உட்படுத்துறோம் அப்படின்ற அந்த விஷயத்த ரொம்ப அற்புதமா இது வந்து அவருடைய தனிப்பட்ட சிந்தனையை கதைக்குள்ளார எந்த இடத்துல புகுத்த முடியும். இதுதான் ஒரு கைதேர்ந்த படைப்பாளியினுடைய நுட்பம். அந்த படைப்பு நுட்பம் தெரிந்தவர்களால் தான் இந்த மாதிரி துருத்திக்கிட்டு ஒரு கதையில வந்து தனிப்பட்ட முறையில எதுவுமே துருத்திக்கிட்டு இல்லாம, கதையினுடைய போக்கிலேயே தன்னுடைய அரசியல் கோட்பாடுகளை உள்நுழைக்கிற அந்த வல்லமை வந்து தமிழொலியினுடைய கதைகள்ல இருக்கிறத வந்து இது ஆகச்சிறந்த கதையாக இருக்கும். அவருடைய சிந்தனையினுடைய வெளிப்படுத்தக்கூடிய ஆகச்சிறந்த கதையாக இந்த நீதி அப்படின்ற அந்த கதை இருக்கு. அதே மாதிரிதான் அந்த படிப்பு பத்தி அவர் பேசக்கூடியது. நிறைய இடங்கள்ல அந்த அந்த மிராஸ்தாரனுடைய மகன் வந்து எப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம்னா, அவன் வெளியே போய் படிச்சதுனால அவனுக்கு வந்து இந்த சமுதாயத்தின் மீதும் தான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் மீதும் ஒரு வெறுப்பும் ஒரு கோபமும் இருக்கு. அதை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் வந்து அவனுக்கு அமையல. அப்போ அவன் எல்லாத்தையுமே தன் மனதிற்குள்ளாகவே பேசிக்கொள்கிறான். எதையுமே எந்த ஒரு இடத்துலயும் பேசல. அவன் ஒரு இடத்துல தைரியமா அவன் அப்பா கிட்ட சொல்றான், முதல்ல நீங்க அந்த தங்கசாமி கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அவனை அனுப்பிடுங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சு அவன் பேசக்கூடிய அவங்க அப்பா கிட்ட தைரியமா பேசக்கூடிய ஒரு வார்த்தை அதுவாதான் இருக்கு. என்னதான் சிந்தனைகள்ல இது வந்து ஒரு அந்த இடர்பாடை வந்து வெளிப்படுத்தக்கூடியதா தான் இருக்கு. எல்லா மனிதர்களுக்குள்ளாரையுமே அடக்குமுறைக்கு எதிராக பேசணுன்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனா அதை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் நமக்கு அமையாது. அப்படியான ஒரு கதாபாத்திரமாக இதுல அந்த மிராசுதாரனுடைய மகன் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்காரு. அது மாதிரி மரங்கள் அந்த ஒரு சாதாரணமா ஒரு மரம் பேசுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மரம் பேசுது. அந்த மரத்தினுடைய குரலாக ஒலிக்கிறது அவனுடைய அம்மாவினுடைய அந்த சிந்தனை. அந்த அம்மாவினுடைய பிம்பமாக, அந்த கருணையினுடைய பிம்பமாக நான் இருக்கணும். எங்க அம்மா மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு அவ சொன்னா இல்லையா? பாக்குறதுக்கு உங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கணுன்றதுக்காக வேண்டியாவது அவன் தாக்கும் பொழுது அவனுக்கு உதவி செய்யணும். அப்படின்ற அந்த ஒரு உயரிய நோக்கோட தான் அவன் போறான். ஐயா முதல்ல ரவீந்திர பாரதி ஐயா பேசும்பொழுது சொன்னாங்க, அநீதிக்குள்ளும் ஒரு நீதி செயல்படுகிறது. அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காகவே அவன் வந்து அந்த இடத்துல கோவப்படுறான். அந்த கோபமாக இருந்தாலும் அதுவும் அநீதிதான் என்பதை இந்த நீதி என்ற கதை வந்து கதையின் மூலியமாக கவிஞர் தமிழ்வழி சொல்ல விரும்புறாரு. அதாவது நீதியை நாம் நமக்கேற்ற மாதிரி வளைக்க கூடாது.
அப்படிதான் இங்க வளைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய கதையாக இந்த நீதி அப்படின்ற கதை இருக்கு. இந்த கதைய வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. நன்றி தோழமையே. கணபதி உங்க கையை உயர்த்திருக்கீங்க. பேசுங்க, ஆனா ஒரு வேகமா முடிச்சிருங்க. ஏன்னா அந்த டயத்துக்குள்ள முடிக்கணும். ஒரு ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடத்துல முடிச்சிருங்க. கணபதி இளங்கோ பேசுங்க. வணக்கம்மா. ரொம்ப சிறப்பா கதை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சென்ற முறையும் இந்த முறையுமே உங்களுடைய கதை சொல்லல் தனித்தன்மை வாய்ந்ததாக அமைந்திருந்தது. ரொம்ப நன்றி. போன தடவையே நீங்கள் வந்து சொல்லலை, நீங்கள் வந்து கருத்தே சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேட்டீங்க. அதனால சரி இந்த முறை சொல்லிடுவோம் அப்படின்னு தான் வந்தேன். ரொம்ப சிறப்பு. இந்த கதையில் வந்து என்னன்னா பணத்தை வந்து மகன் எடுத்து கொடுத்துட்றான். நீங்க வாங்க, இந்த நேரத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவன் வந்து பணத்தை எடுத்து கொடுக்குறான். அந்த தச்சு வேலை தங்கச்சாமியும் அதை வாங்கிக்கிறாரு. தவிர அப்பவே நமக்கு மனசு வந்து அப்பவே ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவருக்கு வந்து பணம் வருவதற்கான வழிகள் எதுவுமே கிடையாது. அதை வந்து நல்லா தெரியும், மராசுதாரருக்கும் நல்லா தெரியும். திடீர்னு வந்து நாளைக்கு வந்து அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா இது எங்க வந்தது ஏது அப்படின்னு சொல்லி கேட்டா வந்து அதுக்கு என்ன சொல்ல போறாரு? இல்ல பையன் தான் அதுக்கு வந்து ஏதாவது சொல்லி சொன்னானோ, இல்ல அவரும் தான் அதை யோசிச்சாரா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பணத்தை அவன் கொடுக்குறான், இவர் வாங்கிட்டாரு. மறுநாள் வந்து ஒரே புள்ளியில 3 பேரும் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது நமக்கு அப்படியே மனசு வந்து பயங்கரமா அத இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிற யூகிக்கிற மாதிரியே சம்பவம் நடக்குது. அது மாதிரி அதையெல்லாம் அப்படியே நீங்க கதை சொல்லல் முறையில அதெல்லாம் சிறப்பா கொண்டு வந்தீங்க. உங்களுடைய அந்த வாய்ஸ் மாடலேஷன் எல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமா இருந்தது. ரொம்ப சிறப்புமா. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய பொதுச் செயலர். வணக்கம் தோழன், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப கதையை வந்து தத்ரூபமாகவும் ஒரு உணர்வு பூர்வமாகவும் சொன்னாங்க பிரபாவதி தோழர். ரொம்ப அருமை. அவங்க செலக்ட் பண்ண கதையுமே ரொம்ப அருமை. அதோட அந்த குழந்தைகளுக்கான நீதின்றது சொல்லி இந்த கதையினுடைய நீதி என்ன அப்படின்றதெல்லாம் அது எல்லாருமே சொன்ன மாதிரி அந்த பெயரும் தொழிலும் துலாபாரம் பார். பெயருங்கிட்டு அங்கிட்ட ஒரு தொழில் அப்படின்னு வச்சு பாக்குறது. பிறகு கல்வி வந்து அந்த காமன் மேனுக்கு கல்வி என்னன்னா சோத்துக்கான கல்விதான். அது சோறு கிடைக்கணும், அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் வசதி வந்ததுக்கு அப்புறம் தான் சொத்துக்கான கல்வியா இருக்கும் அது வந்து. ஆனா ஒரு கேள்வி வச்சுறாரு, கல்வி மட்டுமா சோறு கொடுக்கும், உழைப்பு சோறு கொடுக்காதா அப்படின்ட்டு. ஆனா உழைப்பு சோறு கொடுக்காததுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் உள்ள சொல்லிட்டு போறாரு. பிறகு ஒரு வழக்கம் போல ஒரு கவிஞருக்கு உள்ள அந்த கவித்துவமான நடையில தான் இதுல எல்லாமே இருக்கு. ஒரு மர அலை மாதிரி வந்து பேசும், ஏன் நீ அந்த 400 ரூபாய் எடுத்து கொடுத்துரு அப்படின்றது. அந்த வழக்கம் போலே ஒரு மேஜிக்கல் ரியலிசத்தையும் உள்ள வச்சிருப்பார். வச்சு இதுல ஒரு எப்படி காட்சிப்படுத்துறாருன்னா ஒரு கந்துவட்டி கொடுமை எப்படி இருக்கு, இந்த மிராசுதாரர்கள் எப்படி வந்து நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஜமீன் இந்த மிராசுதார் ஒரு கிராமத்து சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு அடக்குமுறை கருவியாக இருந்து எவ்வாறு இது பண்ணாங்க. இந்த டயத்துல வந்து நம்ம ஜீவா ஒரு மாநாடு கூட்டி இருந்தார், மிராசுதார் ஜமீன்தார் அல்லாதோர் மாநாடு. எல்லாம் பிராமணர் அல்லாத ஒரு மாநாடு, இல்ல ஆரியர் அல்லாத மாநாடு கூப்பிட்டுறப்ப ஜமீன்தார் மிராசுதார் அல்லாத ஒரு மாநாடு கூப்பிட்டாரு. அதெல்லாமே இதோட இணைச்சி பார்த்தோம்னாதான் அந்த மிராசுதார் ஜமீன்தார்களோட கொடுமை எப்படி இருந்தது. அப்ப அவர்கள் இல்லாத மாநாடு, அவர்கள் இல்லாத அமைப்பு, அவர்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடு எப்படி நமக்கு தேவை. ஒரு சாதாரண கடன் வாங்குறது,
இதே கீரானுடைய கதைகளை கரண்ட்னு நினைக்கிறேன். அதுல ஒரு செட்டியார் ஒருத்தர் நாய்க்கிட்ட கடன் வாங்கியிருப்பார். அந்த கடன் வாங்கினதுக்காண்டி முழுக்க மானியம் வருதுன்ற பேர்ல கடன் வாங்கி லஞ்சம் கொடுத்து பம்பு செட்டுக்கு புது கனெக்ஷன் வரும், கவர்மெண்ட் மானியம் கொடுப்பாங்க. அந்த இதுல ஒரு இதே போன்ற ஒரு கதை, ஒரு கந்துவட்டி கொடுமை எவ்வாறு இருக்கிறது என்ற கிராமப்புறங்கள் எவ்வாறு இருக்கிறது. இதுல முடிவும் ரொம்ப இதா இருக்கும். நீங்க வந்து இந்த சுரண்டலான சமூகம் இருக்கு. ஆனா ஒரு ஹீரோய்க்கு அந்த இது வந்து 400 ரூபாய் எடுத்து கொடுக்கறது வந்து ஒரு அந்த தங்கச்சாமி ஆசாரிக்கான ஒரு தீர்வா மட்டும்தான் முடியுது. மொத்த சமூகத்துக்கு என்ன தீர்வு அது இல்ல. ஆனா இந்த சமூகம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த மிராஸ்தார் வந்து அவருடைய இதுல ஒரு 2 கொலை நடந்துருது. ஒண்ணு கொலை இல்ல, ஒருத்தர் மயங்கி செத்து போயிறாரு, இன்னொன்னு கொலை. அந்த கொலையை வந்து ஒரு பணக்கார மிராஸ்தார் பையன் பறிஞ்சா அங்க கிராமத்துல எப்படி சாட்சி சொல்லி முடிப்பாங்க? மணியக்கார் சொன்னா கரெக்ட். முன்னாடி கிராமத்துல அவர் வந்து உத்தமர், அவர் தான் நியாயவான், அவர் என்ன சொன்னாரும் சரியாயிரும். மிராஸ்தார் என்ன சொல்லுவாரோ அதைத்தான் கேட்பாரு அவர் வந்து சொன்னதுல அப்படியே இதை முடிச்சிட மாதிரி முடிச்சு, இதான் இன்னைக்கு சமூகம்னு கொண்டு காட்டிடுறாரு. இது இப்ப உள்ள இவருடைய விமர்சனம் எல்லாம் உள்ள வந்துகிட்டே இருக்கு. எல்லா இடங்கள்லயும் இவருடைய விமர்சனம் உள்ள வந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு உள்ள சமூகம் இப்படிதான் இருக்கு, இதை நீங்க பாத்துக்கோங்கன்னு ஒரு கவித்துவமான நடையில், மிக அருமையான நடையில் எழுதப்பட்ட கதை. மிக அருமையா சொன்னாங்க பிரபாவதி வந்து. அவங்க ஏத்த இறக்கத்தோட நீங்க வந்து சொல்லி பார்த்துக்கொண்டு சொல்லியிருக்காங்கன்றது ஒரு பயிற்சி எடுத்து ஒரு நாடகத்தன்மையோட ஒரு எல்லார் மனதிலும் ஒரு கமெண்ட் கூட போட்டிருந்தாங்க, நீங்க அப்படியே பாத்திரங்களை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி. மிக அருமையா சொன்னாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. காலத்தினுடைய அருமை கருதி இந்த பதிவு பின்னோட்டம் விரைவாக பார்த்துறேன். உஷா அசோக், மிகவும் அருமை தோழி. கதாபாத்திரங்களை கண் முன்னே காட்டியது உங்கள் கதை சொல்லும் பாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கை தோழர், மிகச்சிறப்பாக கதை சொன்ன பேராசிரியர் தோழருக்கு வாழ்த்துக்கள். கதையை நாடகமாக பாத்திரங்களாக தானே மாறி குரல் வளத்தையும் மாற்றி சொன்னதால் ஒரு நாடகத்தை பார்ப்பது போல இருந்தது. கவிஞர் தமிழொலியின் எண்ணத்தை சிந்தாமல் சிதறாமல் பரிமாறிய தோழருக்கு மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டிச்செல்வம் என்ற சங்கீத ஆசிரியர் கதை சொல்லியை போலவே கதை சொல்லிய விதமும் உச்சரிப்பும் மிக அழகு, வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரேவதி நவநீத கிருஷ்ணன் தோழர், கதையின் தலைப்பு நீதி, சொன்னார் முனைவர் பிரபாபதி, கலைஞரின் விளக்கம் மிகுதி, கதையும் புரிந்தது மீதி, நீதி வடிவார் நிறைமுறையில் இட்டார் மிராசு மகன், இட்டாமல் கொன்றார் மிராசு. அருமை அருமை. கவிஞர் அனைமா ரேவதி அம்மா ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டுருவோன்னு நினைக்கிறேன். நம்ம பொதுச் செயலாளர் தலைமையில சாத்தூர்ல வெளியிட்டலாம், ரொம்ப மகிழ்ச்சி. மருது நாகராஜன் தோழர், ஜமீன்தாரின் மகன் நகரத்தில் படித்து விட்டு வந்தால் அவன் நீதியோடும் மனித இரக்கத்தோடும் செயல்படுகிறான், இரக்கத்தை தாயின் இருந்து பெறுகிறான். ஒருவேளை அவன் நகரத்திற்கு சென்று படிக்காமல் ஊரில் படித்திருந்தால் அம்மாவை போல் இருந்திருக்கக்கூடும். இந்த தங்கசாமிக்கு ஏற்பட்ட அநீதி, ஜமீன்தாரின் மகன் நீதி அளிக்கிறான். ஜமீன்தாரின் மகன் பாத்திரத்தை புரட்சியர் அதாவது அநீதிக்கு எதிர்வினை ஆற்றும் பாத்திரமாக கவிஞர் தமிழொலி காட்டியிருக்கிறார். மேலும் தவறு செய்யாத ஒரு விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் பேச விடாமல் மிரட்டலும் அடிமைப்படுத்திய நிலையை சுட்டுகிறார். தனது தரப்பு நீதியை கூட பேசாமல் அனுமதிப்பில்லை. அடித்தட்டு மக்களின் மேல் தட்டு வர்க்கம் திருட்டு பழியை எளிமையாக சுமத்து விடுவர் என்பதற்கு இக்கதையும் ஒரு சான்று. கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பின்னூட்டங்களை பார்க்கிறோம் தோழமைகளே. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை வந்து புறாவும் டாலரும். கதை சொல்லி வந்து முனைவர் இரா ராஜேந்திரன், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, மணக்குளை விநாயகர் கல்லூரி, புதுச்சேரி. நன்றி பொதுச் செயலாளர்களே. தோழர்களே, காலத்தின் அருமைகரி நானும் ஒரு நிமிடம் 2 நிமிடத்தில் நிறைவு செய்து விடலாமே. அப்படின்னா இந்த தலைப்போடு இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லாமல் போனால் இரவு தூக்கம் கண்டிப்பா வராது, அது ஒரு பிரச்சனை. தலைப்பு நீதி. எனக்கு ஒரு கேள்வி பிறந்தது, ஏன் நீதின்னு வச்சிருக்கணும்? இந்த கதையினுடைய கருவுக்கும் நீதிக்கும் என்ன பொருத்தம் அப்படின்னா, நம்முடைய தமிழொலி ஒரு படைப்பாளன் இன்னும் அதுதான் சூசகமா ஒரு விஷயத்த சொல்லிடுவான். நான் என்ன விஷயம் சொல்ல போறேன்னு முதல்ல அடிச்சிருவான். நல்ல படைப்பாளி தான். படிச்சுட்டு அந்த தலைப்பை சொல்லிட்டு கடைசியில் இருக்கக்கூடிய தீர்ப்பு நம்ம இதுதான் நினைப்போம் பாருங்களேன்,
அது இல்லைங்க அப்படின்னு இன்னொரு ஒரு முடிவை கொண்டாந்து நிறுத்துறதுதான் மிகப்பெரிய படைப்பினுடைய தன்மை. அதை அவர் சரியாவே பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த கேரக்டர்லாம் தொடங்கும் போது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன கேட்கிறாருன்னா, அந்த இடத்துல தங்கசாமி கேட்கிறாரு, படிப்பெல்லாம் முடிஞ்சதுங்களா அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அவர் நிக்கிற அந்த தோரணை, அவர் நிக்கிற அந்த செயல்பாடு, அதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்களேன், அது இந்த காலத்து படிப்பு சோறு தேடும் படிப்பு என்பதுதான் அப்படின்னு ஒரு வரியை கொண்டாந்து வச்சுட்டு போறாரு. அதுல என்ன, அது பொதுச் செயலாளர் கூட சொல்லிட்டு அப்படியே கடந்து போனாங்க. நம்ம மருது நாகராஜன் தோழர் கூட அதை அந்த பதிவுல போட்டிருக்காங்க. என்னன்னா, நாம என்ன நினைக்கிறோம்னா, அந்த கல்வி கற்றுட்டா அவன் முழு அறிவாளி, அவன் அறிவார்ந்த தளத்தில் பயணிக்கக்கூடியவன். கல்வி என்பது என்ன? அறிவினுடைய தேடல். அறிவு என்பது என்ன? நீதியினுடைய சாராம்சம். இது படித்தவன்ட்ட இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்க மிராசுதார் ஒரு புள்ள படிச்சாலும் அப்படித்தான் இருப்பான். கொஞ்சம் அது வந்து என்ன சொல்றது, ஒரு மின்மினி பூச்சி போலதான். அவன் எடுத்த முடிவு, இந்த பணம் கொடுக்கறது, அவன் இறக்கப்பட்டது, அதெல்லாம் ஒரு மின்மினி பூச்சி. அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, படிக்காதவன்ட்ட அந்த அந்த தச்சு வேலை செய்யக்கூடியவர் சொல்லும்போது சொல்றான், மனித இதயத்தை இங்கல்லவா பார்க்க வேண்டும் என அவன் நெகிழ்றான். அப்படின்னா என்ன, படிக்காதவன்ட்ட கூட அந்த தன்மை இருக்கு, படிச்சவன்ட்ட அது இருக்கா? இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லைங்க. அதுதான் நம்முடைய தமிழ் வழிக்கு. நீங்க இப்ப தமிழ்நாட்டுல, குறிப்பா இந்தியாவுல படித்தவருடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. அதே போல நீதிமன்றத்தினுடைய குற்றத்தினுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிருச்சு. குற்றம் அதிகமா நடக்குது, இல்லைன்னா அதெல்லாம் மறுக்கவே முடியாது. இன்னமும் அதே அடிமைத்தனம் இருக்கு, இன்னமும் அதே சுரண்டல் இருக்கு, அதே இன்னமும் வர்க்க போராட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கல்வித்தரம் உயர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு சில மாநிலங்கள்லாம் முதன்மை சொல்றோம். இந்த கல்வி நீதியை தந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியா 1960 தாமரையில எழுதியிருக்காரு ஐயா தமிழொலி. அப்படி எழுதின அந்த நீதி இன்னைக்கு வரையும் அப்படிதான் இருக்கு. அது ஒரு எச்சமாவே இருக்கு. நீதி கிடைக்கலைங்க, நீதி கிடைக்கலைங்க. அவர் சொல்றாரு பாருங்களேன், நான் என் அன்னையின் கண்களை பார்ப்பது போன்ற உணர்ச்சி அடைந்தேன். என்ன, படிக்காதவன்ட்ட அவன்கிட்ட கல்லங்கப்பட. அம்மா என்பவள் யார்? பிறருக்கு தீங்கு செய்யாதவள். தான் மகனே குற்றவாளியா இருந்தா கூட முழு மனதோட ஏற்றுக்குவான். ஆனா அந்த நிலையை ஒப்பிடுறது பெரிய படைப்பாளி. அம்மா அன்னையின் கண்களை பார்ப்பது போன்ற உணர்ச்சி அடைந்தேன்னு சொல்லிட்டு கடைசி பக்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டார். என்ன நிப்பாட்டிட்டாரு? இதுல கொடுமை என்ன தெரியுமா? எங்க கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நொங்கு குடிச்சவன் வந்து அடி வாங்க மாட்டானா, கடைசியில் நொங்கு குடிச்சதை எடுத்து மோந்து பார்த்தவன் அடி வாங்குவானா. அந்த கதமா இருக்கான். கோபால புடிச்சு கட்ட சொல்றாரு. கோபால இன்னைக்கு உலகம் அப்படித்தாங்க இருக்கு, நீதி அப்படித்தாங்க இருக்கு. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சா கூட பரவாயில்லைங்க, தப்பு செய்யாதவனுடைய தண்டனையினுடைய எண்ணிக்கையே அதிகம். இப்ப கூட இந்த மாணவர்கள் பிரச்சனை எல்லாம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதான் யோசிச்சு பாருங்களேன். தப்பினுடைய எண்ணிக்கை குறைவு, ஆனால் பாதிப்பினுடைய எண்ணிக்கை கூடுதல். இது யாருமே நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதைத்தான் அவர் சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன். கோபால புடிச்சு கட்ட சொல்றாரு. கல்ல விட்டு எரிஞ்சா ஏதோ சொல்றாங்கன்னு வச்சுக்க, செத்து போயிட்டான் மனுஷன், ரைட்டு. அவன் செஞ்சது சரியா தப்பா அதுக்கெல்லாம் போகல. கோபால் என்ன பாவம் பண்ணான்? கோபால் என்ன பாவம் பண்ணான்? நீங்க நல்லா படிச்சவனா இருந்தா இந்த பையன் என்ன பண்ணிருக்கணும்? அப்பா இப்ப நேரம் ஸ்டேஷன் போக வேண்டியதானே, பண்ணிருக்க வேண்டியதானே. அப்புறம் படிச்சும் முட்டாள், அவ்வளவுதான் செய்தி. படிச்சும் முட்டாள். நீங்க ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாம். நீங்க கோபால், நீங்க என்ன தப்பு செஞ்சா கோபால்? அதை கேட்பதற்கு நாம் கடந்து போகிறோம். நாம என்ன நினைக்கிறோம்? எனக்கு பிரச்சனை வந்தா கேட்பங்க, அடுத்தவங்களுக்கு பிரச்சனையா, பரவாயில்லங்க. அது ஏதோ என்னங்க, இன்னைக்கு நாட்டுல எவ்வளவோ நடக்குது, 10ஓட 11 என்று கடந்து போகிற நாம் தான் குற்றவாளி. குறிப்பாக படித்தவர்கள் தான். அதைத்தான் அவர் சொல்லிட்டார் பாருங்களேன். கடைசியில விழுகிறான், விழுந்துட்டு எனக்கு கடைசி பேரா மட்டும் படிச்சு நிறைவு செய்யலான்னு பாக்குறான். ஆனால் அவர் அப்பா ஓடுறாரு, ஓடி பெரியவர் அழைக்கிறாரு, ஏதோ சொல்றாரு. சொன்ன பிறகு செய்யறாரு பாருங்க. தச்சு வேலை தங்கசாமியும் குடிகார கோபாலம். பட்டம் கூடுது பாருங்களேன். குடிகார கோபாலம். ஒருவரை தாக்கி மடிந்தனர் என்று மணியக்காரர் சாட்சியத்துடன் சாட்சி வந்துருச்சுங்க. நீ படிச்சவில்லையா? போய் சொல்லி இருக்க வேணாமா? நான் தாயா பண்ணேன், எங்க அப்பா தாயா அடிச்சான்னு சொல்லியிருந்தா நீ படிச்சவன். ஒரே ஒரு வரிதான். படிச்சவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோ வேண போவான். அதுதான் நீதி. அதைத்தான் அவன் சொல்றான் பாருங்களேன். என்னதான் இருந்தாலும் என் தந்தைக்கு நான் மகன் அல்லவா, நீ படிக்கவே இல்லையே, வரி முடிஞ்சு போச்சே, கதை முடிஞ்சு போச்சே. ஆகவே தமிழொலி கண்ட காட்சி படைப்பு, தமிழொலி கண்ட நீதி எது என்றால், படித்தவன் தன்னுடைய பங்கை, கல்வியினுடைய அறிவு தேடலை
சரியாக இந்த சமூகத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். படிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ஆசிரியர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், மாணவரிடம் பாடம் நடத்துகின்ற பொழுது பாடத்தோடு கூடுதலாக நீதிகளை பேசுங்கள், சமூகத்தினுடைய சூழலை சொல்லுங்கள் என்று நான் சொல்லுவது உண்டு. அதுபோலத்தான் தமிழொலி நீதியை சரியாக பதிவு செய்திருக்கிறார். படித்தவர்களுக்காக, குறிப்பாக கல்வி கற்றவன் தவறு செய்தால் இதுதான் இந்த உலகம் இன்னமும் புறையோடி கிடக்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே பயணிக்கும் என்று சொல்லி இருக்கிற தமிழொலியினுடைய கதை நீதியை அழகாக சொன்ன பேராசிரியர் பிரபாவதி அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழொலி அவர்களுடைய சிறுகதைகளோடு பயணிப்போம். சரியாக 8 மணிக்கு நம்மோடு சேர்ந்து இன்னமும் படைப்பாளிகள், குறிப்பாக கதை சொல்லிகள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும், தினமும் வர வேண்டும் என்ற வேண்டுகோள் நிறைவு செய்கிறேன். நன்றியும் வணக்கம். நாளை தினம் இரவு 8 மணிக்கு.